ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஹெச் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கொரோனா மாஸ்க் பரோட்டா எப்படி செய்யறது நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான தான் அந்த வீடியோ. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நாளுக்கு நாள் வந்து கொரோனா வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம வந்து எப்போ வீட்டு வெளில போனாலுமே வந்து மாஸ்க் போட்டு தான் வெளில போகணும். ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த மாஸ்க் பரோட்டா. ஸோ கண்டிப்பாக எல்லாமே வீட்டு வெளில போகிறப்ப மாஸ்க் போட்டுட்டு போங்க. வாங்க இப்போ நம்ம வந்து மாஸ்க் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இல்லை இப்போ நான் வந்து 2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 1 கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மாவு பதத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. பட் இது வந்து நம்மளுக்கு இன்னும் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வந்து பிசைஞ்சிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறமா இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்னஸாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து பால்ஸ் போட்டு எடுத்துடலாம். எனக்கு வந்து 7 உருண்டை கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்து ரோல் பண்ணிடலாம். ஒரே ஒரு பால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இது நம்ம வந்து ரோல் பண்ணதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து எண்ணெய் மட்டும் நம்ம வந்து மேலே சேர்த்து நல்லா ரோல் பண்ணிடலாம். ஸோ நம்ம எவ்வளோ மெலிசாக ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ மெலிசாக ரோல் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது நம்ம வந்து ஒரு 3 வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 3 பார்ட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மாஸ்க் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஸ்கொயர் ஷேப்பில் வேணுங்கிறதுக்காக நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப் மாதிரி வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிச்ச மாவு இருக்குல்ல, அதே மாவு வந்து 2ஆக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 2ஆக டிவைட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நல்லா வந்து நீளமாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ரோல் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு எஜ்ஜிலும் இந்த பக்கம் ஒரு எஜ்ஜிலும் நம்ம வச்சு ஒட்டி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை வந்து தவாவில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, மாஸ்க் பரோட்டா ரெடி. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பரோட்டா அப்படின்னா அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லை, இப்போது இந்த கொரோனாக்காக எல்லாமே மாஸ்க் போட்டுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் வந்து மாஸ்க் பரோட்டா செஞ்சுருக்கேன். ஸோ இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நடனமாடும் நாவல் சுவை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.